ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி லலிதா சரவணா எலைட் அங்கே உள்ள தாலி சரடு கலெக்ஷன், அங்கே உள்ள முகப்பு கலெக்ஷன், அவங்களோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். நம்ம அதே மாதிரி லலிதாவில் வந்து எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த புக்லெட்டை கூட ஃபுல்லாகவே ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு பிரேஸ்லெட் வாங்கணும், ஒரு ஸ்டட்டு வாங்கணும், ஒரு ஜிமிக்கி வாங்கணும்னா எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்ட் 3 வீடியோவில் என்னென்ன கடைகளுக்கு போகிறோம் அப்படின்னா, கல்யாண், தங்கமயில், ஜிஆர்டி இந்த 3 கடைகளில் உள்ள தாலி சரடு கலெக்ஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் முகப்பு கலெக்ஷன் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். யாருடைய ஆஃபர் பெஸ்ட்டாக இருந்தது, நான் என்ன தாலி சரடு வாங்கினேன், என்ன முகப்பு வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இது முழுக்க முழுக்க என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு எந்த கடையில் வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது, எனக்கு பிடிச்ச மாதிரி நகை இருந்ததோ அந்த கடையில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் வாங்கின கடை தான் பெஸ்ட்டு கடை, மற்ற கடைகள்லாம் பெஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற ஐடியாலாம் வச்சுக்கிடாதீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் என்ன கடையில் என்ன ஆஃபர் கொடுத்தாங்க, எனக்கு எது பெஸ்ட்டாக ஆஃபராக இருந்தது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கே அப்படின்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ் தாங்க. சாட்டர்டே நைட்டே வந்து சரவணா எலைட்டு, அதுக்கப்புறம் லலிதா இந்த 2 கடையும் செக் பண்ணிட்டு கல்யாண்லேயும் ஒரு பார்வை பார்த்துருந்தேங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் வந்து தாலி சரடு எல்லாமே வந்து 3 சவரன் 5 சவரன் அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் வந்து கேட்டிருந்தேன், அதே டைப்பும் வச்சுருந்தாங்க அவங்க. பட் இவங்கக்கிட்ட பார்க்குறப்ப அந்த சுந்தரி டைப் செயின் அப்படிங்கிறது வந்து ஹேண்ட்மேடும் வச்சுருந்தாங்க, மிஷின் மேடும் வச்சுருந்தாங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஹேண்ட்மேடு தான் வந்து பிடிச்சிருந்ததுங்க. அது லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி வரும். சுந்தரி டைப் தான் நான் வந்து பார்த்து வச்சுருந்தது. ஏன்னா எனக்கு சரடு டைப் ரோப் டைப் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். ஸோ இங்கே வந்து எவ்வளோ % வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா, அந்த ரோப் டைப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8% என்னமோ போட்டிருந்தாங்க. இந்த சுந்தரி டைப்புக்கு எல்லாத்துக்குமே 12% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு. பட் ஃப்ளாட் 50% ஆஃப் அப்படின்னு சொல்லி கல்யாணில் போட்டிருந்தாங்க. அப்போ அதில் பாதியா அப்படின்னு கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லை மேடம், அப் டு ஃப்ளாட் 50% ஆஃபு. அது வந்து ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்கங்க. நீங்கள் வந்து ஒரு 40 கிராம்ஸுக்கு மேலே வாங்குறீங்கன்னா ஃப்ளாட் 50 பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதுவும் ஒரு 12%க்கு மேலே உள்ளதுக்குன்னா 6% வேஸ்டேஜு, 18%க்கு மேலே உள்ள வேஸ்டேஜுக்கெலாம் 9% அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு 20 கிராம்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து 25 to 30% அந்த வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் நான் பார்க்கும் போதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பெண்டன்ட்லாம் காமிச்சிருப்பேன் எடுத்ததும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பெண்டன்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வேஸ்டேஜே பார்த்தீங்க அப்படின்னா 17 18 தான் இருந்தது. மேக்ஸிமம் 31 32 வரையும் அந்த பெண்டன்ட்டில் வேஸ்டேஜ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பெண்டன்ட்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 25% தான் வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க. ஏன்னா அதோடைய வெயிட் கம்மி வெயிட்டில் உங்களுக்கு. பட் இந்த மாதிரி தாலி செயின் எடுக்கிறப்ப நம்ம ஒரு 40 கிராமுக்கு மேலே பொருள் வாங்குறப்ப அதுக்கும் வேஸ்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் டே 2 வந்து தங்கமயில் போயிருந்தேங்க. எனக்கு தங்கமயிலை விட கல்யாணில் கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தது உங்களுக்கு. அதாவது நம்ம கேட்குற இதில் வந்து ஒரு 5 மினிமம் ஒரு 5 செயினாவது வந்து காமிக்கிற மாதிரி காமிச்சாங்க, அந்த வெயிட்டில் அந்த டிசைனில் அப்படிங்கிற மாதிரி. பட் அங்கே வந்து எனக்கு வந்து 1 2 அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து முகப்பு கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு டோட்டலாக லலிதாக்கும் இவங்கக்கிட்டேயும் வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஜர்கான் ஸ்டோன் வச்சு இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு. பட் இந்த முகப்புக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா 26% வேஸ்டேஜ் போட்டு அப்புறம் அந்த ஆஃபருக்கு 19.5 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. நான் இந்த தாலி சரடு தாங்க ஓகே. நான் அங்கேயும் பார்த்துருந்தேன், லலிதாலையும் இதே மாதிரி சரடு தான் எடுத்து வச்சுருந்தேன். இங்கேயும் இதே மாதிரி சரடு தான். பட் இவங்கக்கிட்ட வந்து அந்த முகப்பு அட்டாச் பண்ணுறது வந்து கட் பண்ணி நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்போ, தாலி சரட்டுக்கு 6% வேஸ்டேஜும் முகப்புக்கு 19.5% வேஸ்டேஜும் போட்டு தர்றோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அந்த கடையிலே சொல்லிட்டு வந்தேன், நைட் லேட் ஆகிடுச்சு, நான் மார்னிங் வந்து கொஞ்சம் ஓல்டு கோல்டெலாம் கொண்டு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. இது சண்டே தான். சண்டே ஃபஸ்ட்டு எந்த கடைக்கு போயிருந்தேன்னா தங்கமயில் தான். தங்கமயிலில் என்ன ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா,
நம்ம வந்து எவ்ரி 10 கிராம் வாங்குறப்ப ரூ. 4000 தள்ளுபடி. அதுவே 40 கிராமுக்கு மேலே வாங்குறீங்கன்னா ஒவ்வொரு 10 கிராமுக்கும் ரூ. 6000 தள்ளுபடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இங்கேயும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ரோப் செயின் கலெக்ஷன் தான் இருக்கிறதுலே கம்மி வேஸ்டேஜாக இருந்தது. ஒரு 8% என்னமோ போட்டிருந்தாங்க. இவங்கக்கிட்ட முகப்பு அட்டாச்சாக உள்ள மாதிரியே இருந்ததுங்க. இதெல்லாம் டைமண்ட் கிடையாது, நார்மல் ஸ்டோன் தான். எனக்கு இந்த முகப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகப்புக்கு 15% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. செயின் வந்து ஒரு 8% வேஸ்டேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களும் வந்து 40 கிராமுக்கு மேலே எடுக்கிறப்ப ஒரு ரூ. 6000 தள்ளுபடி கொடுக்குறாங்க உங்களுக்கு. 40 கிராமுக்கு மேலே உள்ள ஒரு ஜுவல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட நமக்கு கிராமுக்கு ரூ. 600 தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு ரூ. 600 தள்ளுபடினா கிட்டத்தட்ட 5.2% வேஸ்டேஜ் வந்து லெஸ் ஆகுங்க. ஏன்னா 1% வேஸ்டேஜுங்கிறது வந்து ரூ. 115. அப்போ ரூ. 600 டிவைடட் பை 115ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.2% வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும். ஸோ இங்கே நான் பார்த்த சுந்தரி மாடல் செயினுக்கு 11% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்டெல்லாம் மைனஸ் பண்ணி பார்க்குறப்ப ஓவராலாக எனக்கு வந்து 5.8% வந்து வேஸ்டேஜ் வர்ற மாதிரி இருந்தது. பட் இவங்கக்கிட்ட எனக்கு அந்த ரெடிமேட் பாட்டன்லேயே ஒரு 2-3 டிசைன்லாம் பிடிச்சிருந்தது. பட் நான் கேட்ட சவரனில் அந்த இது இல்லைங்க. நான் வந்து ஒரு 7 சவரன் ரேஞ்சில் நான் பார்த்துட்ருந்தேன். பட் அவங்க மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 சவரன் அந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட முகப்பு வந்து தனியாக கட் பண்ணி அட்டாச் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா முகப்பு வந்து இவங்கக்கிட்ட கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க. 4-5 டைப்பு தான் முகப்பே எனக்கு காமிச்சாங்க. இல்லைனா இன்பில்ட்டாக அந்த முகப்பு தாலிலே இருக்கிற மாதிரி உள்ளது காமிச்சாங்க. அதில் ஏதாவது பிடிச்சாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தங்கமயிலில் கஸ்டமர் சர்வீஸ் ஓகே. அவங்க வந்து சூப்பராக எடுத்து காமிச்சாங்க. 2 பேர் என்னை அட்டென்ட் பண்ணாங்க, நல்லா எடுத்து காமிச்சாங்க. பட் எனக்கு வந்து நான் கேட்ட சவரனில் வந்து அங்கே வந்து அந்த தாலி சரடு அவைலபிளாக இல்லை. அது ஒன்று. டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. கிட்டத்தட்ட 4 கடை பார்த்ததுக்கப்புறம் முகப்பு அப்படிங்கிறது ஸ்டோனில் பார்க்குறோன்னா மேக்ஸிமம் வந்து 27% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 15%லேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சவரனில் நம்ம அந்த முகப்பு பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 95,000 வரையும் வருதுங்க. ஸோ இதுக்கு நான் வந்து ஒண்டர் டைமண்ட்ஸில் ஏற்கனவே ஸ்டட்டு வாங்கியிருந்தேன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்கக்கிட்ட லேப் க்ரோன் டைமண்டு தான் உங்களுக்கு. ஸோ அதனால் நமக்கு இது வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால் நம்ம டைமண்டில் முகப்பு பார்க்கலாம் அப்படின்ட்டு டி நகர்லேயே உள்ள ஒண்டர் டைமண்ட் ஷோரூம் தான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ முகப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க போயிருந்தேன். பட் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. பட் அதுலேயும் ஒரு ஹாப்பியான திங் தான் எனக்கு நடந்ததுங்க. இவங்கக்கிட்ட லேப் க்ரோன் டைமண்டுங்கிறனால ஒரு கேரட் வந்து 23,500 அந்த ரேஞ்சில் தான் வரும். நம்ம மற்ற கடைகளில் பார்க்குறப்ப 90,000 கிட்ட வரும் உங்களுக்கு ஒரு கேரட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட. ஸோ எனக்கு வந்து ஓகே, நம்ம எப்படியும் கல்லுக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுக்க போகிறோம். அது நார்மல் ஸ்டோனுக்கு பதிலாக ஓகே டைமண்டுன்னு அவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு போகாமல் லேப் க்ரோன் டைமண்டில் செலக்ட் பண்ணலாமே அப்படின்னு தான் நினச்சேன். எனக்கு ஓவராலாக நார்மல் பெண்டன்ட்டுக்கும் நார்மல் முகப்புக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு 35,000 to 40,000 தாங்க வந்தது. ஸோ எனக்கு காமிச்சது வந்து 2 மாடல் தான். பட் ஒரு நிறைய டிசைன்ஸ் காமிச்சாங்க உங்களுக்கு ஃபோட்டோவாக. என்ன உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் இது மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஒரு 1 வீக்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த முகப்பு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா பேக்லேயும் வந்து க்ளோஸ் செட்டிங்கில் உள்ள மாதிரி உள்ள முகப்பு 18 கேரட்டில் உள்ளது இது. ஸோ எனக்கு இது சூப்பராக நான் நினச்ச மாதிரியே எனக்கு இந்த முகப்பு வந்து இருந்தது. ஏன்னா நான் தங்கமயிலில் வந்து இதே மாதிரி ஒரு பீஸ் வந்து கழுத்தில் போட்டு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே வச்சுருந்தது. அதாவது நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு சின்ன முகப்பு வந்து டைமண்டில் போடணும் அப்படின்னு நினச்சிருந்தது தான். ஸோ எனக்கு இந்த முகப்பு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 கொடுத்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஜிஆர்டியில் ஒரு பார்வை பார்க்கலான்னு தாங்க வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டுங்க. இவங்க வந்து ஓல்டு கோல்டுக்கு 150 ரூபீஸ் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறோம் அதை தான் வந்து நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. நான் கேட்ட மாடலில் இங்கே இருந்தது, நான் கேட்ட சவரன்லேயும் இருந்தது ஜிஆர்டியில். முகப்புக்கு வந்து தனியாக நம்ம கட் பண்ணி ஒட்டுற மாதிரி இல்லை, அவங்களே இன்பில்ட்டாக அந்த பாட்டனும் வச்சுருந்தாங்க இவங்கக்கிட்ட. ஸோ கலெக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை ஜிஆர்டியில். நீங்கள் 2 பவுண்டில் இருந்தே வந்து முகப்பு வச்ச தாலி சரடுலாம் அவைலபிளாக இருந்தது. பட் வேஸ்டேஜ் பார்க்கணுமே, இந்த மாதிரி இன்பில்ட்டாக முகப்பு வச்சது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ராஜ்கோட் பால் டைப்புக்கே 12% வேஸ்டேஜுங்க, 14% வேஸ்டேஜ். நான் இதெல்லாம் வந்து எந்த கடையிலையும் தாலி சரடுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் வந்து கேள்விப்பட்டதே இல்லைங்க.
ஆக்சுவலாக நான் பார்த்த அந்த சுந்தரி டைப்பு பாக்ஸ் டைப் ஹேண்ட்மேடுக்கு வந்து லலிதாவில் வந்து 3% வேஸ்டேஜ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பட் அது ஹேண்ட்மேடான்னு எனக்கு தெரியல, டவுட்டாக இருந்தது. அப்புறம் சரவணா எலைட்டில் வச்சுருந்ததும் ஹேண்ட்மேடாக மிஷின் மேடான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியலை. பட் அங்கே 6% உங்களுக்கு. கடைசியாக கல்யாணில் வந்து ஃப்ளாட் 6% பண்ணுறதுனால 6% வேஸ்டேஜ் சொன்னாங்க. தங்கமயிலில் பார்த்திங்கன்னா 5.8% அந்த ஆஃபர்லாம் போக உங்களுக்கு. எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12% கிட்ட சொல்லிட்டாங்கங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம மேனேஜர்கிட்ட பேசுவோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு சேல்ஸ் பர்சனே ஒரு அமௌண்ட்டு குறைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி குறைச்சி அவர் கடைசியில் எவ்வளோ கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறீங்க? 11.15% என்னமோ வேஸ்டேஜ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. இல்லைங்க, நான் இந்த மாதிரி கல்யாணில் பார்த்தேன், தங்கமயிலில் காமிச்சு நான் அந்த இது எல்லாத்தையுமே காமிக்கிறேன். எல்லா கடையிலையும் எஸ்டிமேஷன் எடுத்து தான் நான் காமிக்கிறேன். இது கூடாலே பார்த்திங்கன்னா டைமண்டும் பார்த்தேங்க. இந்த மாதிரி நான் கை வச்சு காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி சின்னதாக ஃப்ளவர் மட்டும் வச்சு போடணும் அப்படிங்கிறதான் ஆசையாக இருந்தது டைமண்டில். பட் எனக்கு ஒண்டர் டைமண்ட்ஸில் பார்த்தது இங்கே அந்த சின்னதாக ஒரு டைமண்ட் பீஸ் காமிச்சேன் பார்த்திங்களா, அது என்ன ரேட்டு வருதோ அதே ரேட்டு வந்து ஒண்டர் டைமண்ட்ஸில் நான் பார்த்தேன். அந்த பெரிய முகப்புக்கே அவ்வளோதாங்க ரேட்டு வந்தது. ஸோ எனக்கு எனக்கு அந்த முகப்பு அப்படிங்கிறதுல நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்து டைமண்ட் கலெக்ஷன் நான் பார்க்க ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். இந்த ஹாட் பாட்டன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் வந்து மொத்தமாகவே 5 சவரன் அந்த முகப்போடு சேர்த்தே பார்த்திங்கன்னா ஒரு 45 கிராம்ஸ் கிட்ட வந்திருந்தது. 7 லட்ச ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு. அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 11,500க்கு கொஞ்சம் கம்மி, 11,465 என்னமோ இருந்ததுங்க. ஸோ ஏன்னா டைமண்டுக்கு வந்து டைமண்ட் ஃபிட்டிங் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. டைமண்டுக்கு தனி காஸ்ட் வரும். இது போக அந்த கோல்டுக்கு ஒரு மேக்கிங் சார்ஜ் வரும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஜிஎஸ்டின்னு சொல்கிறப்ப ஒரு 4 விதமான காஸ்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் டைமண்ட் வாங்குறப்ப உங்களுக்கு. ஃபைனலாக நான் வந்து ஒரு 5 சவரன் தாலி சரடு வந்து எடுத்து வச்சுட்டு, இதுக்கு நீங்கள் என்ன தான் பண்ணி கொடுப்பீங்க பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டேங்க. 5%லேருந்தே ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் போர்டெலாம் போட்டிருக்கீங்களேன்னு கேட்டால் 5%ல் எதுவுமே இல்லைங்க, 8% தான் மினிமம் சொல்லி ரோப் செயினுக்கே 8% தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த பில்லு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் அந்த சுந்தரி டைப் பாட்டனுக்கு வேஸ்டேஜ் வந்து 12.3% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் 11.19% அதை குறைச்சாங்க. குறைச்சிட்டு இதுதான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் கல்யாணில் வாங்கினது, தங்கமயிலில் காமிச்சது, இது எல்லாமே அவங்கள்ட்ட காமிக்கிறேன். எல்லா இடத்துலையும் 6%, 5.8 தான் வருது. எனக்கு நீங்கள் ஓல்டு கோல்டில் 150 ருபீஸ் மைனஸே பண்ண வேண்டாம், அப்படின்னா நீங்கள் எவ்வளோ % வேஸ்டேஜ் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டு பார்த்தேங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு செக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால், கடைசியாக எனக்கு 10.45% தான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் என்னோடய ஃபைனல் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பில் பண்ணி கையில் கொடுத்தாங்கங்க. இதுதான் பண்ணி தர முடியும், இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் என்ன ஒரு ஓல்டு கோல்டு தானே போட்டு எடுக்க போகிறீங்க, என்ன அப்படியேவா வாங்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. நான் வந்து பணம் கொடுக்குறேன், இல்லை அதுக்கு மதிப்பான ஈடான ஒரு தங்கத்தை கொடுத்து தானே வாங்குகிறேன், ஓசியில் ஒன்றும் வாங்க வரலையே நம்ம. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நான் கல்யாணிலே வந்து ஃபஸ்ட்டு நான் அங்கே ஒரு பார்த்து வச்சுட்டு வந்திருந்தேங்க. 46 கிராம்ஸில் முந்தின நாள் நைட்டே வந்து சாட்டர்டே நைட்டே வந்து அங்கே பார்த்துருந்தேன். ஸோ அதே செயினை தான் வந்து நான் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு 46 கிராம்ஸ் இருந்தது. ஸோ அங்கேயே கீழே வந்து ரொம்ப அழகாக பெருமாளை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அங்கே சாமி கும்பிட்டு அந்த தாலி செயினை வாங்கினதுமே அவங்க சொன்னாங்க, அங்கே சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துக்கோங்க மேடம்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. பெருமாள் கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அந்த தாலி சரடை மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான். அவங்க வந்து அதை கட் பண்ணி, நீங்கள் வந்து முகப்பு வாங்கிட்டு வாங்க, நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு அதெல்லாமே பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒண்டர் டைமண்ட்ஸில் போய் அந்த முகப்பையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையுமே திரும்ப பனகல் பார்க்கில் உள்ள ஷோரூமுக்கு தான் கொண்டு போயிருந்தோம். அங்கே தான் ஆசாரி அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அங்கே போய் அந்த முகப்பு வந்து எனக்கு எப்படி பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு வந்து கல்யாணில் ஓல்டு கோல்டு வந்து எஸ்டிமேஷன் எப்படி எடுத்தாங்க, என்னெல்லாம் பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்ணேன், என்னெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு என்னோடய தாலி சரடு பர்ச்சேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னோடய ஃபுல் அந்த தாலி சரடையும் காமிக்கிறேன். அது எப்படி வந்து எனக்கு அந்த முகப்பை ஃபிட் பண்ணாங்க அப்படிங்கிறது. இதுதான் நான் வாங்கின தாலி சரடுங்க. சரடு தனியாக வாங்கியிருக்கேன், முகப்பு தனியாக வாங்கியிருக்கேன் நான். இப்போ இதுதான் நான் வாங்கின முகப்பும்.
ஸோ இந்த ரெண்டையும் எப்படி எனக்கு ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா சரடு தனியாக வாங்கி முகப்பு தனியாக வாங்கி நம்ம ஃபிட் பண்ணுறப்ப ரொம்ப லாங் லைஃப் வரும். நம்மளோட கழுத்து சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த முகப்பு வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக வேணுமா இல்லை கொஞ்சம் உயரமாக வேணுமா அந்த மாதிரி நம்மளால் ஃபிட் பண்ணிக்க முடியும் தனியாக நம்ம சரடு வாங்கி அந்த முகப்பு ஃபிட் பண்ணுறப்ப. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஓல்டு கோல்டுக்கு வந்து என்ன எஸ்டிமேஷன் கொடுத்தாங்க, எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததா, உருக்குறப்ப கிராம் வெயிட் குறைஞ்சதா, எவ்வளோ குறைஞ்சது, குறையதாங்க செஞ்சது, எவ்வளோ குறைஞ்சது, அது ஓகேவாக இருந்ததா, ஏன் அது குறைஞ்சது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க நான். அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா முகப்பு வந்து நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து தங்கம் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது இருக்குது. அந்த தங்கத்தை வச்சு எப்படி அவங்க அந்த எக்ஸ்ட்ரா அந்த முகப்பு மாட்டுறதுக்கு எப்படி அந்த வளையம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து முகப்பு தனியாக அட்டாச் பண்ணுறப்ப லாங் லைஃப் வரும். ஸோ இன்னும் நிறையா பேருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்காமே இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய தாலி சரடும் முகப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி, இதுக்கு எப்படி வேஸ்டேஜ் போட்டாங்க, டைமண்ட் முகப்புக்கு வந்து என்ன மாதிரி வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க.